நம்ம என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு டாக்டரே ஆன்மீகத்தை எவ்வளவு தெளிவாக விளக்குறாங்கன்னு. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு கட்டாயம் கற்றுப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஆன்மீகம் என்றால் என்னவென்றால், நம்முள் இருக்கும் உயிர் சக்தியை உணர்ந்து மன அமைதியையும் சமநிலையும் ஆழமான அன்பையும் கண்டறியும் உள்நிலை தேடலாகும். இது நம் உடலை இயக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. உணர்ந்து கோபத்தை தவிர்த்து தெரியாத சக்தியை உணர்ந்து நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது சந்தை கல்வி போல ஒரு புக்கா படிக்கணுமா அப்படின்னா இல்லை. நமக்குள் இருக்கும் அந்த ஜோதியை கண்டறிந்து வணங்கி அதுடன் பேசி சிரிக்கலாம், கோபமாகவும் பேசிடலாம். எல்லாம் உரிமையும் நம் தந்தையிடம் கேட்டுக்கொள்ளலாம். அது அவரவர் உறவுகள் கடவுளிடம் எப்படியோ அந்த உறவை சொல்லி பேசிடலாம். அது நன்றாக உணரப்படும். உணர்ந்ததை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவரவர் உணர்வு அவரவருக்கே. அப்ப இந்த அளவுக்கு ஆன்மீகத்தை பத்தி இவ்வளவு இந்த ஸ்தலம் இப்படி இருக்குன்னா, இதை பயன்படுத்தி நம்மை நாம் 6வது அறிவிலிருந்து 7வது அறிவுக்கு செல்லும் வழி என்ன என்று புரிந்து கொள்ளணும். இத்தனையும் நாம் புரிந்து கொண்டால் நம் குடும்பத்தை நாம் சுலபமாக, நேர்த்தியாக, நல்ல குடும்பமாக, நல்ல மனிதராக அவர்களை கொண்டு வந்து விடலாம். அப்ப இந்த நம்ம ஈண்டெடுத்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அன்னையா என்னால் இல்லை. எதிர் வீட்டு குழந்தையும் நம் குழந்தைதான். சமூகத்தில் இருக்கும் குழந்தைகளும் நம் குழந்தைகள் தான். இன்று அவர் பிரச்சனைகளை உள்போனால் என்ன ஆகுமோ அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடாது என்று என்னோட கருத்து. நாளைக்கு நமக்கு என்ன பெயர் வந்து விடுமோ, என்ன பெயர் வந்தாலும் வரட்டும், அதை பத்தி கவலை இல்லை. விமர்சனங்கள் வரத்தான் செய்வோம். இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கும். ஆகையால் இப்படிப்பட்ட ஒழுக்கங்களையும் குணத்தையும், எல்லா நல்ல குணத்தையும் ஒவ்வொரு வினாடியும் சிந்தித்து சிந்தித்து சந்தை கல்வியில் சொல்லிக் கொடுக்காத பாடத்தை நாம் குழந்தைகளுக்கு காத்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு எப்படி இன்னொரு குழந்தையை, ஒரு வீட்டில் 4 குழந்தை 2 குழந்தைகள் இருந்தால் அது 4 விதமாகத்தான் இருக்கும். அது ஈண்டெடுத்த தாய் தான் கண்டறிந்து ஒவ்வொரு குழந்தையும் எப்படி நாம் கொண்டு வருவது என்று யோசிக்க வேண்டும். இன்றைய சமூகத்தில் நான் சந்தித்த தாய்மார்கள் எல்லாம் டைம் பாஸ்க்காக நான் அதை செய்கிறேன், டைம் பாஸ்க்காக இதை செய்கிறேன், நான் மொபைலையும் டிவியும் தொட விரும்பவில்லை, ஏனால் அது நாம் எல்லாரும் அறிந்ததே.